அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு குரூப் 4 எக்ஸாம் நடக்க போகுது 12/7/2025. எல்லாருமே இந்த ஒரு நாளுக்காக தான் லாஸ்ட் 1 இயராக ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாளைக்கு எல்லாருக்குமே நீங்கள் நினச்ச மாதிரி கொஸ்டின் பேப்பர் வரணும், எல்லாருமே நல்லா எழுதணும் அப்படின்னு சொல்லி என்னோட ஆல் தி பெஸ்ட்டை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் அந்த குரூப் 4 ஹால் டிக்கெட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன், அது மட்டும் இல்லாமல் ஹாலில் நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன கொண்டு போகணும், அது மட்டும் இல்லாமல் ஓஎம்ஆரோட இன்ஸ்ட்ரக்ஷன், அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமை எப்படி நல்லபடியாக அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட லாஸ்ட் மினிட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த குரூப் 4ஓட ஹால் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருவோம். ஹால் டிக்கெட் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாவோ கலராவோ அந்த பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடிலாம் எல்லா பக்கத்தையும் பிரிண்ட் எடுக்கணுமான்ற மாதிரியான கொஸ்டின்லாம் இருக்கும். இப்போ ஒரே ஒரு பக்கம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பக்கத்தை நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தாலும் சரி, கலரில் எடுத்தாலும் சரி எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ மட்டும் கிளியராக இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் உங்களோட ஐடி கார்டோட ஜெராக்ஸு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஹால் டிக்கெட்டோட ஜெராக்ஸ் இணைச்சி உங்களோட நேம் டீட்டெயிலாம் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் எடுத்துக்கோங்க. காலையில் 9:00 12:30 மணி வரைக்கும் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8:30க்கெலாம் பார்த்தீங்கன்னா கேட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. 8:30க்கெலாம் நீங்கள் உள்ளே போகலாம். எந்த காலேஜ் எந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க. மேப்லலாம் தேடி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. தப்பான இடத்துக்கு போயிடாதீங்க லாஸ்ட் மினிட்ஸில், அப்புறம் ரொம்ப பதட்டமாயிருவீங்க. 9 மணிக்கெலாம் கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணுறப்ப சொல்லுவாங்க கேட் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்குள்ளே போயிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ரூம் என்ன, எந்த பெஞ்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து உட்கார வேண்டியதான். 9:30க்கெலாம் எக்ஸாம் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட கொஸ்டின் பேப்பர் புக்லெட் கொடுத்துருவாங்க. அந்த 15 நிமிஷம் வந்து நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு கொஸ்டின்லாம் கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கா, ஓஎம்ஆரில் எல்லாம் கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்தெல்லாம் பார்க்குறதுக்கு தான் அந்த 15 நிமிஷம். அதிலே நீங்கள் முக்கால்வாசி அனலைஸ் பண்ணிடலாம் எது இதெல்லாம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த ஹால் டிக்கெட்டோட ஒரு ஐடி கார்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ சரியில்லைனா மட்டும் அந்த ஃபோட்டோ ஒட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே முக்கியமானது பிளாக் கலர் தான். ப்ளூ கலரில் வாங்கிறாதீங்க. பிளாக் கலர் மட்டும்தான் அலோடட். அடுத்து இந்த ஃபோனு அந்த மாதிரி ஐட்டெலாம் கொண்டு போகாதீங்க, மின்னணு சாதனங்கள்லாம். ஆனால் வாட்ச் கட்டிட்டு போகலாம். வாட்ச் வந்து டிஜிட்டல் வாட்சாக இல்லாமல் அந்த முள் வாட்சாக இருக்கிற மாதிரி, நார்மல் வாட்சாக எதுவும் லெட்டர்ஸ்லாம் இல்லாத மாதிரி சிம்பிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் அதுவுமே கூடாதுன்னு சொன்னாக்கா அந்த வாட்சை கழட்டி கூட நீங்கள் இன்விஜிலேட்டர் டேபிளில் வச்சிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எக்ஸாம் எல்லாருக்குமே முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 12:30க்கு தான் வெளியிடுவாங்க. 12:30க்குனா சொல்லப்போனால் 12:45க்கு தான் வெளியிடுவாங்க, எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 3.25 மணி நேரம் நீங்கள் ஹாலில் தான் உட்கார மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. போன உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஹால் நம்பர் பார்த்து வெளியவே ஸ்டிக்கரில் ஒட்டியிருப்பாங்க நோட்டீஸ் போர்டில். எங்கே அப்படின்னு சொல்லி உங்களோட ஹால் பார்த்து உங்களோட பெஞ்ச் எது அப்படின்னு சொல்லி அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதியிருப்பாங்க, சாக்பீஸ் வச்சு எழுதியிருப்பாங்க. அந்த இடத்துல கரெக்டாக போய் உட்காந்துருங்க. உங்கள்கிட்ட ஏதாவது பைக்கு, ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ராவல் பண்ணி போகிறதுனால பைக்கு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. பைக்கு ஏதாவது பணம் ஏதாவது இருந்ததுனாக்கா அதை எடுத்து உங்களோட டேபிள் மேலே வச்சுருங்க. கர்ச்சிப்லாம் கொண்டு போகலாம். கர்ச்சிப்லாம் இருந்ததுனால அந்த பெஞ்சு மேலே எடுத்து வச்சுருங்க. பர்ஸ்லாம் கொண்டு போகாதீங்க. காசு வேணுனாக்கா காசை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போங்க, பர்ஸ்லாம் கொண்டு போகாதீங்க. உங்களோட பிளேஸை சுற்றி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏதாவது பேப்பர் ஏதாவது சுற்றி இருக்கா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுக்கு பக்கத்தில் ஏதாவது பேப்பர் இருந்து ஸ்குவாட் யாராவது பார்த்தாங்கனாக்கா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாவீங்க. அதனால் ஃபஸ்ட்டு பெஞ்சு இண்டிவிஜுவலாம் ஏதாவது பேப்பர் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்படி ஏதாவது டவுட்டாக இருந்ததுனாக்கா அதையும் இன்விஜிலேட்டர்கிட்ட சொல்லிடுங்க. 9:30க்கெலாம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்களே ஸ்டார்ட் பண்ணுற டைம் சொல்லுவாங்க. வாட்ச் எதுக்காக கட்டிட்டு போங்கன்னு சொல்கிறோன்னா, சில பேர் வந்து தப்பாக டைமை சொல்லிடுவாங்க. லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக டைம் சொல்லி அவசரமாக ஷேர் பண்ணி வச்சுட்டு ஒரு சில சென்டர்ஸ்லாம் வந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டைம் ஆகலை அப்படின்னு சொல்லி வாட்ச் கட்ட அலோவ் பண்ணலன்னு சொல்லி அதுக்காக பிரச்சனைலாம் ஆச்சு. அதனால் வாட்ச் கட்டிட்டு போய் பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் டைம் கேட்டுக்கோங்க. எவ்வளோ நேரம் ஆயிருக்கு, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இன்விஜிலேட்டர் சொல்லுவாங்க. ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் ஃபார்மலாக போங்க. ஜீன்ஸ் பேண்ட்லாம் அலௌடட் தான். அதுக்காக ரொம்ப கிழிஞ்ச மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரியான ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு போகலாம். ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ் போட வேணாம். ட்ரெஸ் கோட்லாம் ரொம்ப அதிகமாக பார்க்க மாட்டாங்க. வாட்டர் பாட்டில்லாம் கொண்டு போகலாம். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி வாட்டர் பாட்டிலாம் கொண்டு போங்க. நிறைய பேர் வந்து அந்த பிளாக் கலர் பால் பாயிண்ட் மேலே தப்பாக இது பண்ணிட்டாக்கா அதுக்காக இங்க் ரப்பரோ அப்படி இல்லைனாக்கா ஒயிட்னர் வச்சு அடிக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் தப்புலாம் பாருங்கள். இங்க் ரப்பர் வேணால் யூஸ் பண்ணலாம், ஒயிட்னர்லாம் பண்ணாதீங்க. இங்க் ரப்பர் வச்சு நீங்கள் பண்ணுறீங்கனாலும் உங்களோட ஓஎம்ஆர் ஷீட் டேமேஜ் ஆகிடக்கூடாது. ரொம்ப லைட்டாக இருந்ததுன்னா ஓகே. அப்படி இல்லைனாக்கா அந்த ஒரு கொஸ்டின் தப்பாகிடுச்சுன்னா விட்டுருங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே கரெக்டாக பண்ணணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா கர்ச்சீப் எது கொண்டு போனாலும் பெஞ்சு மேலே எடுத்து வச்சுருங்க. எதையுமே உங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்காதீங்க. அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஷீட் எல்லாத்தையுமே கரெக்டாக பிரிண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு 9:30லேருந்து நீங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்கோம். இதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் புது ஓஎம்ஆர் ஷீட். புது ஓஎம்ஆர் ஷீட் ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு 4 வேலை தான். இதில் உங்களோட நேமு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். அந்த பிரிண்ட் ஆகி வந்திருக்கிறது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த இடத்துல உங்களோட புக்லெட் நம்பர், கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, அதில் புக்லெட் நம்பர் இருக்கும். அதை ஷேர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தேர்வரின் கையொப்பம் நீங்கள் சைன் பண்ணணும். இந்த பாக்ஸில்
ப்ராசஸ் வந்து இன்விஜிலேட்டர் பண்ணுறது. அடுத்து இந்த இடத்துல உங்களோட பெருவிரல் ரேகை வைக்கணும். இடது கை பெருவிரல் ரேகை வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த இடத்துல நீங்கள் எத்தனை கொஸ்டின் ஷேர் பண்ணாமல் விட்டுருக்கீங்க அப்படின்றத மட்டும் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டி எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டின்னு போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இப்போ வேலையே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதனால் எந்த விதமான தப்பும் நடக்காது. இது எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்ததுக்கப்புறம் பின்னாடி வந்து இன்விஜிலேட்டர் சைன் பண்ணணும். ஓகேவா? எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இன்விஜிலேட்டர் மறந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த இடத்துல சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நிறைய இடத்துல அவங்களும் அதை மறந்துடுவாங்க. இவங்க மறக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் மைனஸ் மார்க்லாம் வராது. இருந்தாலும் ஒரு தடவை தெரிவிச்சிருங்க. மற்றபடி OMR இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்தது தான். தப்பாக இல்லாமல் கரெக்டாக ஃபுல்லாக வட்டமாக இருக்கிற மாதிரி கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து கொஸ்டின்ஸை வருவோம். கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எந்த மாதிரி கொஸ்டின் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. புதுசாக சிலபஸ் மாற்றிருக்காங்க. சிலபஸில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. எல்லாருக்குமே புதுசாக தான் இருக்க போகுது. அதனால் எந்த விதமான பயமும் தேவையில்லை. நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் எழுதலாம். கொஸ்டின்ஸில் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். லைனாகவே ஆர்டராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த OMR ஷீட்டில் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கும். நீங்கள் இடையில ஒரு கொஸ்டின் விட்டுட்டு மறுபடியும் ஷேர் பண்ணலான்னா எந்த கொஸ்டின் விட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் லைனாக 1 by 1 ஷேர் பண்ணிட்டு வாங்க. அப்படியே உங்களுக்கு டவுட் இருக்குது, கடைசியாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ரஃப் ஷீட் அப்படின்னு சொல்லி ப்ளைனாக ஒரு 2 பக்கம் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த கொஸ்டினை விட்டுருக்கீங்களோ, உதாரணமாக ஒரு 32வது கொஸ்டின் ஷேர் பண்ணணும்னா 32ன்னு எழுதி வச்சுக்கோங்க. கடைசியாக நீங்கள் பார்க்குறப்ப அதை மட்டும் கரெக்டாக பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த இடத்த விட்டோம்னு சொல்லி OMRல தேடிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக விரல் வச்சு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் யாருமே பார்த்து எழுதணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒரு நம்பரில் இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு வேறு நம்பரில் இருக்கும். ஒரே கொஸ்டின் பேப்பர் தான், ஆனால் நம்பர்ஸ் மாறி மாறி இருக்கும். அதனால தான் அந்த புக்கில் நம்பர் பார்ப்பாங்க. அதனால் அவங்கக்கிட்ட இந்த நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டு தப்பாலாம் ஷேர் பண்ணிடாதீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். முதல் தடவை ஷேர் பண்ணுறப்ப கரெக்டாக ஷேர் பண்ண பாருங்கள். பாதியாக ஷேர் பண்ணுறதா அந்த மாதிரி எதுவுமே பண்ணிடாதீங்க. அதை அழிக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் அழிக்காதீங்க. அழிக்கிறீங்கன்னு சொல்லி OMR ஷீட்டை டேமேஜ் பண்ணிடாதீங்க. மேக்ஸ் தனியாக ஷேர் பண்ணலாமா, ஜென்ரல் ஸ்டடீஸ் தனியாக ஷேர் பண்ணலாமா, தமிழ் தனியாக அப்படிலாம் பார்க்க வேணாம். லைனாக நீங்கள் ஷேர் பண்ணிகிட்டே வாங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி சிலபஸ் பார்த்தாலே தெரியும். ஒரு 85 கொஸ்டின் வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 15 கொஸ்டினுக்கு தான் நீங்கள் யோசிச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த கொஸ்டின் பக்கத்துலேயே, அந்த கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் பக்கத்துலேயே எழுதி பார்க்காம பின்னாடி ரஃப் ஷீட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் எழுதி பாருங்கள். பக்கத்துலேயே எழுதி அதில் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இன்விஜிலேட்டர் வந்து ஏதாவது கேட்க போகிறாங்க. அதுக்கு நீங்கள் பதட்டமாயிருவீங்க. ஆன்சரை எழுதிட்டு சப்போஸ் உங்களுக்கு பின்னாடி வெரிஃபை பண்ணணுன்னாக்கா அந்த கொஸ்டின் நம்பருக்கு பக்கத்தில் எந்த ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அந்த ஏ ஆப்ஷனா பி ஆப்ஷனான்னு சொல்லி ஒரே ஒரு புள்ளி மட்டும் வேணால் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வேறு எதுவும் இருக்காதிங்க. கொஸ்டின் பேப்பர்லேயும் உங்களோட நம்பர்ஸ் எழுதிருங்க. இதுக்கு முன்னாடி அந்த குரூப் 4 எக்ஸாமில் விட நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குன்னு சொல்லி சிலபஸ் பார்த்தாலே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களே நிறையா கொஸ்டின் எந்தெந்த பேட்டர்லேருந்து எடுக்க போகிறோன்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்கன்றனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்றனால நம்பிக்கையோடு எழுதலாம். எல்லாருமே நாளைக்கு காமன் தான். ரொம்ப அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி மற்றவங்க நினச்சலாம் பயப்படாமல் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த எத்தனை கொஸ்டின் ஷேர் பண்ணாமல் விட்டுருக்கீங்கன்ற காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் 0-0ன்னு இருக்கிற மாதிரி 200 கொஸ்டினுமே ஷேர் பண்ணியிருங்க. ஓகேவா? ஏன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படின்றனால நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணாலும் ஏதோ ஒன்று கூட ஆன்சராக ஆகலாம். அதனால் 200 கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடுங்க. அந்த இடம் 0ன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அது என்னோட அட்வைஸ். எல்லா எக்ஸாமுக்குமே TNPSC பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் கிடையாது. எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணியிருங்க. நாளைக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்து எப்படி எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட கமெண்ட் செக்ஷன் மற்றும் வாட்ஸ்அப் நம்பரில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம குரூப்போட வாட்ஸ்அப் நம்பர் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 9487808620 அப்படின்ற நம்பருக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது, உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஆன்சருக்கு நம்ம சேனலில் உடனே வெளியிடுவோம். உங்கள் ஆன்சர்ஸோட ஏதாவது டவுட் இருந்தனாக்கா பார்த்துக்கோங்க. ஆனால் முடிச்சுட்டு வந்து ஆன்சர் ஏதோ தப்பாக பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி எந்த விதமான குழப்பமும் ஆகணும். எல்லாருக்குமே காமனாக தான் இருக்கும். நாளைக்கு எல்லாருமே நல்லபடியாக எக்ஸாம் எழுதுவீங்கன்னு சொல்லி மறுபடியும் என்னோட ஆல் தி பெஸ்ட்டை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து TNPSC பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலோட இணைஞ்சிருக்க. அடுத்து இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட சந்திப்போம். நன்றி.